வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் 2026 நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு சில முக்கியமான எதிர்பார்ப்புகளும் பொதுமக்கள் தள்ளுபடி வருமா வராதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. தற்பொழுதைய நிலை மற்றும் காலக்கெடு பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேங்க. அடகு கடைகளில் அதிக வெட்டி இருப்பதால் கிராமப்புற மக்கள் கூட்டுறவு வங்கியை அதிகம் நாடுகின்றனர். தமிழகத்தில் 2 மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடந்த தேர்தலை போல இந்த முறையும் கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் என்ற மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதிமுக மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மையினருக்கு தள்ளுபடி வாக்குறுதி அளித்த நிலையில் திமுகவும் புதிய தள்ளுபடி வாக்குறுதிகளை தயாரித்து வருவதாக தகவல்கள் வெந்த வண்ணம் இருக்குது. ஸோ புதிய தள்ளுபடிகள் யாருக்கெல்லாம் இதில் வரும், யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி அடங்கும் என்பன பற்றி உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். தள்ளுபடிக்கான தகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 5 சவரன் வரை நகை தள்ளுபடியை கொடுக்கலாம். வங்கிகளில் 5 சவரனுக்கு உள்ளாக வைக்கப்பட்டுள்ள நகை கடன்கள் அனைத்துமே இந்த தள்ளுபடி திட்டத்தின் கீழ் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். விவசாய கடனும் இதில் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. நகை கடனுடன் சேர்த்து விவசாயிகளுக்காக பெறப்பட்ட பயிர் கடன்களும் தள்ளுபடி செய்ய உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. 2024க்குள் பெற்ற கடன்கள் அனைத்தும் கடன் பெற்றவர்கள் 2024 ஆண்டிற்கு கடன் பெற்று இன்னும் திருப்பி செலுத்தாமல் இருக்கும் நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்க போகிறாங்க. ஸோ பயன்பெறும் வங்கிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கூட்டுறவு வங்கிகள் முதல் கட்டமாக இருக்குது. மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இதில் அடங்கும். 8 பொதுத்துறை வங்கிகளுமே இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் வங்கி, ஐஓபி, கனரா வங்கி உள்ளிட்ட 8 பொதுத்துறை வங்கிகளுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்க போகிறாங்க. ஊரக வளர்ச்சி, கிராமப்புறங்களில் உள்ள வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளிலுமே இந்த தள்ளுபடி நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது உறுதியாக நமக்கு தெரியுதுங்க. ஸோ ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கிற வங்கிகளில் கூட இந்த தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டைமில் நகை கடன்களை வாங்கணும் அப்படின்னா இப்போ இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னாடி அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் போயிட்டு உடனடியாக உங்களுடைய நகைக்கடனை வாங்கி தயாராக வச்சுக்கோங்க. ஸோ இதற்கு மேலே போக போக நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைப்பதில் கடினமாகும். ஸோ தள்ளுபடி கிடைத்தாலும் உங்களுக்கு இது கடன்கள் கிடைத்தாலும் தள்ளுபடி கிடைப்பதற்கு உங்களுடைய பட்டியலில் பெயர்கள் விடுபட்டு விடலாம். அதனால் இப்போவே இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளாரையே நகை கடன்களை வாங்கி தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இப்போதைய சுச்சுவேஷன் இதுதான். அங்கங்கே பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் மக்கள் அலைமோதிட்டுருக்காங்க நகை கடனை வாங்கிறதுக்காக. ஸோ தற்பொழுதைய நிலை மற்றும் காலக்கெடு பயனாளிகளுடைய பட்டியல் எல்லாமே தயாரிச்சிட்ருக்காங்க. தகுதியான கடனாளிகள் மற்றும் விவரங்களை சேர்க்க வங்கிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் அறிவுறுத்தப்பட்டு பட்டியல் தயாராகிட்டுருக்கு. அரசின் வியூகம் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முக்கிய திட்டமாக திமுக அரசு இந்த நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடியை முக்கிய ஆதாரமாக எடுக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் ஆட்சி அமைப்பு இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜனவரிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிப்ரவரி இறுதியை நெருங்கி கொண்டிருக்கோம். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் இந்த தள்ளுபடி அதன் பிறகு இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தேர்தல் தேதிகளில் இந்த 2026 எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வாக்குறுதிகள், நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்ற வாக்குறுதிகள் 100% இடம்பெறும். ஸோ அதனால் தள்ளுபடிக்காக இப்போவே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.